திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தொடர்பான அறிவிப்பு நாளை வெளியாவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். இது குறித்த முழு விவரம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை ஒவ்வொரு கட்சிகளும் துவங்கியிருக்கும் நிலையில் நாளைய தினம் திமுகவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட இருக்கிறது. அதற்கான அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது என்று தகவல் கூறப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கொங்குநாடு மக்கள் கட்சி உள்ளிட்ட 21 கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கிறது. எனவே கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை துவங்கப்படுமா, இல்லை கூடுதலாக அந்த பேச்சுவார்த்தையானது துவங்கப்படுமா என்பது விரைவில் அறிவிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு திமுகவினுடைய பொருளாளர் TR பாலு அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் கூறப்படும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தை குழுவுடன் ஒவ்வொரு கட்சியினரும் திமுக கூட்டணி கட்சியில் அமைக்கப்பட்ட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் அறிவாலயம் வந்து அவர்கள் தங்களுடைய பேச்சுவார்த்தையை துவங்குவார்கள். முதற்கட்டமாக விருப்ப தொகுதிகள் என்ற அடிப்படையில் அவர்கள் போட்டியிட விரும்பும் தொகுதியில் முதற்கட்டமாக அந்த அட்டவணையை திமுக தலைமையிடம் கொடுப்பார்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக எந்தெந்த தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்பது குறித்தும் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை ஈடுபடும். இந்த பேச்சுவார்த்தை 2 முதல் 3 கட்டங்களாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு தேர்தலிலும் 2 முதல் 3 கட்டங்களாகவும் சில நேரங்களில் 5 கட்டங்களாகவும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில்தான் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை குழு முடிவுற்ற பிறகு தேர்தலுக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். அதன் அடிப்படையிலே நாளைய தினம் திமுக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அறிவிப்பு உள்ளதாக தகவல் வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.